Hey girls, welcome back to our channel Glam Girl Tamil. இன்னைக்கு ரெக்வஸ்டரான வீடியோ தான், ஸ்பான்சர் வீடியோ இல்லை. ஜேடி ரோலர் பற்றி டீட்டெயிலாக இன்டெப்த் வீடியோ வந்து வேணும் சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தனால இந்த வீடியோ வந்து பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மேக்கப், ஸ்கின் கேர், ஷாப்பிங், ஆல் ப்ராடக்ட் ரிவ்யூஸ், டிஎம்எல் விளாக்ஸ், லைஃப் ஸ்டைல் இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்குன்னா மட்டுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கிளாம் கேர்ள் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம ஜேடி ரோலர் வந்து நிறைய பேர் வந்து நிறைய வெப்சைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஜேடி ரோலரோட ப்ரைஸ் அது என்னென்ன வேரியன்ட் இருக்குது, அதை எப்படி சூஸ் பண்ணி வாங்கணும்னு கொஞ்சம் அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன் குயிக்காக. ஸோ லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. ஜேடி ரோலர்னு சொல்கிறாங்க, ஆனால் ரெண்டுமே இருக்குது, ரெண்டும் வேறு வேறு கலர் இருக்குது, ஆனால் ஒரே மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்து ஆகும். இங்கே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஜேடி ரோலர்ன்றது அது வந்து க்ரீன் கலரில் வந்து இருக்கும். இன்னொன்று வந்து நிறைய பேர் வெப்சைட்டில் வந்து பார்ப்பீங்க, நல்லா லைட் பேல் பிங்க் கலரில் இருக்கும். அது வந்து ரோஸ் குவாட்ஸ் அப்படின்ற ஒரு கல்லில் வந்து பண்ணுறது. இந்த ஜேடி ரோலர் வந்து க்ரீன் கலரில் இருக்கும், ரோஸ் குவாட்ஸ் வந்து ரோஸ் கலரில் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஜேடி ரோலரை விட இந்த ரோஸ் குவாட்ஸ் இருக்கு கல்லில் பண்ணது வந்து கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும். ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, க்ரீன் கலரில் இருக்குல்ல ஜேடி ரோலர் இந்த பக்கம் சொல்கிறேன், இது வந்து நம்ம ஸ்டோன் வந்து கொஞ்சம் வார்மாக வந்து சூடாக வந்து இருக்கும். இதுவே இந்த ரோஸ் குவாட்ஸ்ன்றது கூலிங்காக, அந்த கல் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும். இதை விட இந்த ரோஸ் குவாட்ஸில் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கூலிங் எஃபெக்ட் நம்மளுக்கு நிறைய இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ். செகண்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை விட இந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் ரேட் வந்து அதிகம். இந்த ரோஸ் குவாட்ஸில் பண்ண ரோலரோ வந்து காஷம் வந்து ரேட் அதிகம். இதுதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ரெண்டுமே வந்து உங்களோட ஃபேஸோட ஸ்கின்னை வந்து ஸ்லிமின் பண்ணுறதுக்கும் இந்த ஃபேஷியல் மூமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைஸும் அந்த ஸ்டோன் தான் வேரியேஷன். மற்றபடி நீங்கள் கொஞ்சம் ப்ரைஸியாக வாங்கணும், உங்கள் ஸ்கின்னுக்கு நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் ரோஸ் குவாட்ஸ் அப்படின்ற பிங்க் கலர் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இட்ஸ் அரவுண்ட் 1800, 2000, 3000 அது மாதிரி நிறைய ரேட்ஸ் வந்து இருக்குது. ஜேடி ரோலர் வந்து 300, 400, 500, 600, 700, 800 அப்படின்ற ஒரு ரேட்லேயே வந்து இருக்குது. உங்களோட பட்ஜெட்க்கு எது வேணுமோ க்ரீன் கலர் ஒரு பிங்க் கலர் எதுவுமே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜேடி ரோலர் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குன்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டிருந்தாங்க. க்ரீன் கலராக பிங்க் கலராக ரெண்டுமே வேறு வேறு மாதிரி இருக்குது, பேரும் வேறு மாதிரி இருக்குது. ஸ்டோன் இஸ் த டிஃப்ரெண்ட். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. இது நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரெண்டுத்துக்குமே கிடைக்கக்கூடிய என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் கீழே, இந்த கண்ணு கீழே, எப்பவுமே ஃபேஸில் வந்து நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக அது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஐஸ் கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்கின்னும் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். இங்கே வந்து நிறைய பேருக்கு அந்த பஃபினஸ் வந்து வரும். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி விளாகில் கூட சொல்லியிருந்தேன், எனக்கு ரொம்ப பஃபினஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. அப்படி இங்கே குண்டா பேக்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதுக்கு நீங்கள் க்ரீன் டீ பேக்ஸ், நீங்கள் குக்குமா ஜூஸ் அதெல்லாம் பண்ணலாம். நான் இந்த மாதிரி ஃபேஷியல் ரோலர் வந்து யூஸ் பண்ணுறதுனால என்னோடய ஃபேஷியல் மூமெண்ட்ஸும் வந்து, அதாவது நம்மளுக்கு டபுள் சின்னாக இருக்கட்டும், பெரிய சப்பி கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும், மூஞ்சி ஊதி போன மாதிரிலாம் இருக்கும்ல, அதை வந்து ஒரு மூமெண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துப்பேன். இது வந்து மற்ற க்ரீமோ இல்லை ஃபேஸ் பேக் அது மாதிரி இல்லை. இது வந்து 1 டைம் இல்லை 2 டைம்ஸ், 1 வீக், 2 வீக், 1 மந்த், 2 மந்த்லும் ஒரு ரிசல்ட் தரும் சொல்ல முடியாது. நீங்கள் சாலிடாக 2 to 3 months கண்டினியூஸாக இந்த ஃபேஷியல் மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்கறனால தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு நான் ஒரு மோர் தென் 1 year நான் வந்து இந்த ஜேடி ரோலர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறது தொடர்ந்து அதை நான் கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த ஃபேஸில் இந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் சேக் ஆகாமல் நம்மளுக்கு ஒரு லிஃப்ட் பண்ணி ஒரு மூமெண்ட், ஒரு கான்டோர் லைனோட நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து 1 வீக் யூஸ் பண்ணிட்டேன், 2 வீக்ஸ் யூஸ் பண்ணிட்டேன், இது வேஸ்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு டைம் வேணும். ஏன்னா நம்ம டெய்லி அந்த மூமெண்ட் கொடுக்க நம்ம ஸ்கின் அதுக்கேற்ற மூமெண்ட்ஸோடு நம்மளுக்கு வந்து டைட்டன் ஆகும், சேக் ஆகாமல். ஸோ எப்படி லூஸாக ஸ்கின் இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக நம்மளுக்கு ஒரு ஃபிட்டாக ஒரு கான்டோர் பண்ண மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு எல்யூஷன் நம்ம ஃபேஸ்க்கு வந்து கொடுக்குறது தான் இது. ஜேடி ரோலர் ஜஸ்ட் ஒரு ஸ்டோன் தான், அந்த கல்லை வச்சு நம்ம மசாஜ் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது என்னவோ பெரிய தெரப்பி அப்படிலாம் நினச்சிக்காது, யார் வேணாலும் பண்ணலாம். பட் இதில் ஒரு பெனிஃபிட்ஸ் இதுதான் சொல்லியாச்சு. ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்டிவ் பிம்பிள்ஸ், ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணும். ஆக்டிவ் பிம்பிள்ஸ் எங்கன்னா உங்களுக்கு இருக்குன்னா அது மேலே போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகி நிறைய டேமேஜஸ் வந்து கொடுக்கும், இரிட்டேஷன்ஸ் வந்து கொடுக்கும். ஆக்டிவ் பிம்பிள் நிறைய இருக்கிறவங்க தயவுசெய்து அதை யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் சிம்பிளிஃபையான ஒரு ஸ்கின் வந்து இருக்குது, எங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் தான் பிம்பிள் இருக்குன்னா அந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள். நம்ம போட்டு
நம்ம மூமெண்ட்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக டேமேஜஸ் ஆகும், புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு. அப்புறம் வேறு என்னென்னா டார்க் சர்க்கிள்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கருவளை இருக்கும். ஏன்னா நான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி பண்ணணும்னு. அந்த வ்ளாக்லேயே நான் ரொம்ப டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்தாலும் இன்டெப்த் இதோட பெனிஃபிஷியல், இந்த ஜேடி ரோலர்னால் என்ன, இந்த ரோஸ் குவார்ட்ஸ்னால் என்ன அப்படி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். க்ரீனாக பிங்கான்ற அதனால தான் இது. அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன ஒரு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு ஃபைன் லைன்ஸ் இப்போ கண்ணை மூடி திறக்கும் போது இங்கே நம்மளுக்கு வ்ரிங்கிள்ஸ் வரும், அதெல்லாம் வராமல் வந்து இது பண்ணும். ஸோ இந்த மூமெண்ட் நம்மளுக்கு கொடுக்க நம்ம ஸ்கின் வந்து அதுக்கேற்ற மாதிரி சாகாமல் இருக்கும். இதை வந்து பிளெயினாக நீங்கள் வந்து பேர் ஸ்கின் வந்து பண்ணக்கூடாது. இதை நீங்கள் ஆலிவேரா ஜெல், ஒரு சீரம் ஆயில், இல்லைனா சீரம், இல்லைனா மாய்ஸ்சரைசர், உங்கள் ஸ்கின்கான மாய்ஸ்சரைசர் எதனா உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு தான் ரோலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவது. மசாஜிங் டூல் அப்படியே நம்ம ஸ்கின்னில் யூஸ் பண்ணால் ரஃப் அண்ட் டஃப்பாக ரொம்ப ட்ரை ஆகிடும். நீங்கள் வந்து சீரம் எதனா யூஸ் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். பேர் ஸ்கின்னில் வந்து பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன், இது நீங்கள் மார்னிங் பண்ணுறதோட நைட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும், உங்களுக்கு காமான ஸ்லீப்பும் வந்து வரும். அதை எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் பண்ணிட்டுக்கப்புறம் அதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஜேடி ரோலர் என்ன, ரோஸ் குவார்ட்ஸ் என்னென்ன டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஜேடி ரோலர் நான் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு காமிச்சிடுறேன், முன்னாடி ஃபாலோ பண்ணுறது கண்டிப்பாக தெரியும். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் அமேசானில் ஒரு 200 and 300 ருபீஸ்க்கு நான் வந்து இந்த ஜேடி ரோலர் வாங்கினேன். இது வந்து லைட் க்ரீனு. ஆக்சுவலாக இது அமேசானில் பார்க்கும்போது மேலே இங்கே கொஞ்சம் பிக் சைஸாகவும் இங்கே ஸ்மால் சைஸ் மாதிரி வந்துச்சு. ஆனால் இந்த ரிசீவ் ஆனது இப்படி இருந்துச்சு. சரி ஓகே, இதை வச்சு பண்ணி தான் எனக்கு இந்த ஃபேஷியல் லிஃப்ட்டு, இந்த கொஞ்சம் ஒல்லியான ஃபேஸ் வந்து கிடச்சிது. சின்னது இது ஒரு 300 to 400 என்னமோ சம்திங் இருந்துச்சு. ஞாபகம் ப்ரைஸ் நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதை வந்து நான் கரெக்டாக யூஸ் பண்ணி வைட் பண்ணி தொடச்சி வச்சதுனால இது ஒரு நல்ல இந்த இடத்துல நம்மளுக்கு ரஸ்ட் ஆகாமல் நல்ல ஒரு குவாலிட்டி ரீட்டைன் ஆகுது. ஸோ இது இப்போது நான் ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஷாப்பிங் ஆல்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வ்ளாக்ஸ்லேயும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது இந்த ஜேடி ரோலர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து இதை விட கொஞ்சம் இது க்ரீன், லைட் பெயில் க்ரீன், இது கொஞ்சம் டார்க் க்ரீன் கலர் தான் கொஞ்சம் வேரி. இது வந்து குட் ஹெல்த் கம்பெனி அப்படின்ற ஒரு சட்ரூன்ற வெப்சைட்டில் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது ஒரு பெரிய ஸ்டோனு, இங்கே வந்து குட்டி ஸ்டோன். ஸோ இந்த குட்டி ஸ்டோன் வந்து எதுக்குன்னா, இந்த சின்ன ஸ்பேஸ், இந்த இடம், அப்புறம் இந்த கண்ணுக்கு மேலே, அப்புறம் இந்த கண் சைடில், இந்த கார்னர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு சின்ன ஸ்டோனு. பெரிய ஸ்டோனை நம்ம சின்ன ஏரியாஸு, அதுக்கப்புறம் நம்ம நெக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃபுல்லாக ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக வந்து எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஒரு இது மட்டும்தான், உங்களுக்கு ஆக்னி ப்ரோன், ஆக்டிவ் ஸ்கின் இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணி, இது கூட சேர்ந்து இந்த காஷாவும் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து க்ரீன் கலர், இதுவும் ரோஸ் குவார்ட்ஸ் ஸ்டோன்லேயும் வந்து இருக்குது. இந்த காஷா எதுக்குன்னா இந்த டபிள்யூ மாதிரி இருக்குங்களே, ஸோ இது வந்து நம்மளுக்கு ஐப்ரோஸ்க்கு பண்ணுறதுக்கும் இதெல்லாம். ஸோ இதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன், நான் இந்த வ்ளாக்லேயும் லாஸ்ட் டைம் வீடியோவில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிச்சேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் கொஞ்சம் லாங்காக தான் போக போகுது. ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணுறேன், இது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எலாபரேட்டாக பண்ணுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண போது ஸ்லோவாக தான் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம ஸ்கின் வந்து பேக் ஸ்கின் எப்பவுமே வந்து பண்ணக்கூடாது. உங்கள் ஃபேஸுக்கு நைட்டு தான் இதை பண்ணுங்கள். நைட் பண்ணால் ரொம்ப 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 எஃபெக்டிவாக வந்து இருக்கும். இது வந்து ஸ்பான்சரே இல்லை, நான் ட்ரை பண்ணி என்னோடய ஃபேஸ் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி சொல்லியிருந்த சப்ஸ்கிரைபருக்காக அவங்க கேட்டதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸில் வந்து மேக்கப் எதுவுமே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக மேக்கப் ஒரு சின்ன மேக்கப் கூட இருக்கக்கூடாது. ஸோ நான் மாதிரி ஆலிவேரா ஜெல், இல்லைன்னா சீரம், இல்லைன்னா எதுனா ஆயில், அதுக்குன்னு கோகோனட் ஆயிலாம் போட்டுறாதீங்க. அது நம்ம ஸ்கின்குள்ளே போய் ரொம்ப க்ளாக் ஆகிடும். இல்லைனா நீங்கள் ஆலிவேரா ஜெல், மாய்ஸ்சரைசர், நைட் க்ரீம் எதனா ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ என் ஸ்கின்னில் வந்து எதுவுமே இல்லை, நான் லிப் பாம் மட்டும் தான் போட்டிருக்கேன். பார்த்துக்கோங்க, என்னோடய ஸ்கின்னில் வந்து எதுவுமே இல்லை. இப்போ கொஞ்சம் பிம்பிள்ஸ் வந்ததுனால என்னோடய ஸ்கின் வந்து இப்படி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுற வந்து சாமஸோட வைட்டமின் சி சீரம். ஸோ இது வந்து ஒரு பம்ப் அவுட் சீரமு. இது வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். டேரெக்டாக என்னோடய ஸ்கின் மேலே போட்டுக்கிறேன். பம்ப் இருக்கிறதுனால நான் ஸ்கின் மேலே போட்டுக்கிறேன். ஸோ இன்னொரு டிப் இதில் என்ன நான் சொல்கிறேன்னா, ஸோ நம்ம ஜேடி ரோலர் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் இந்த சைட் சீரம் போட்டு இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க உங்கள் மசாஜிங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த பக்கம் போடுங்க. ஓவரால் ஃபேஸில் போட்டு நம்ம மசாஜ் பண்ணும்போது இந்த சைட் கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணி முடிச்சுட்டு இந்த பக்கம் வரும்போது ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். திரும்ப நம்ம இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் ப்ராடக்ட் வந்து எடுத்து போட வேண்டியதாக இருக்கும். அதனால் ஜஸ்ட் டிப்பு தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், சீரம் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் வெறும் என்னோடய கண்ணு கீழே இருந்து இந்த லிப்ஸ் ஆஃப்ல வரையும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஸ் நோஸ், அதாவது ஆஃப் ஃபேஸ்க்கு வந்து நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஃபோர்ஹெட் ஃபஸ்ட்டு ஆஃப் நான் பிரிச்சுக்கிறேன். இல்லை நீங்கள் இந்த ஆஃப் இப்படி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணலாம்.
பட் நான் வந்து இந்த ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இது நல்லா க்ளீனாக இருக்கும். நல்லா ஒரு சூப்பர் சாஃப்டான கிளாத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணி இதில் இருக்க டஸ்ட் எல்லாம் எடுத்துருங்க. நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பெரிய சைஸ் இருக்குல்ல அதை வச்சு நோஸை நான் பிடிச்சிட்டு இப்படி ஒன்று ஈச் ரோலர் வந்து நான் 5 ஸ்ட்ரோக்ஸ் வந்து கொடுப்பேன். 1 2 3 4 5. ஸோ இந்த சைஸ் வந்து ஓவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஆகிடலாம் 3 4 2. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 வச்சிங்கன்னா ரொம்ப அழுத்தி பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வலிக்கும், இந்த போன்ஸ்லாம் கூட வலிக்கும். அதனால் ரொம்ப 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 சாஃப்டாக பண்ணுங்கள். இந்த ஸ்டோன் மட்டும் ரோல் ஆனால் போதும். 1. ஸோ இந்த சின்னதாக இருக்குல்ல இதை வந்து நம்ம ஐஸ்க்கு ஜஸ்ட் அந்த ஸ்டோன் மட்டும் ரோல் ஆனால் போதும். 1 2. இதில் 10 டைம்ஸ் கொடுத்துப்பேன். 3 4 5 6 7 8 9 10. ஸோ மேலேங்கிலையும் 5 வந்து ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம லாங் ஃபேஸ் இந்த சைடு நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான் இந்த சைடும் பண்ணிப்பேன். இப்போது நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இதே மாதிரி 1 2 3 4 5 1 2 3 4 5. நம்ம வந்து இந்த சைட் பண்ணும்போது இந்த டைரெக்ஷனில் பண்ணணும், மேலே பண்ணும்போது மேல் டைரெக்ஷனில் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இது பண்ணுறதே நம்ம ஸ்கின் வந்து சாகாமல் இருக்கிறதுக்காக தான். ஸோ அதனால் மேலே மூவ் பண்ண மாதிரி ஸ்கின்னை வந்து லிஃப்ட் பண்ண மாதிரி பண்ணணும். இந்த நம்ம நெக்லேருந்து கூட கொண்டு போகலாம். பட் நெக்கில் வந்து நான் சீரம் வந்து யூஸ் பண்ணலை. நீங்கள் நெக்கிலேருந்தே பண்ணிட்டீங்கன்னா நெக்குக்கும் சேர்த்து நீங்கள் வந்து லிஃப்ட் பண்ணி விடலாம். இப்போ நான் போட்டுறது எல்லாமே குயிக்காக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்படி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த டூல் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இது எல்லாமே இந்த 2 சைடு நான் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடு நான் உங்களுக்கு காஷா வந்து பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணுவேன்னு. இந்த மாதிரி நம்ம ஜேடி ரோலர் யூஸ் பண்ணும்போது இந்த சீரம் வந்து ஸ்கின்னுக்குள்ளே ஈஸியாக வந்து உள்ளே புஷ் ஆகி போயிடும். ஏன்னா நம்ம அந்த ரோல் பண்ண நம்மளுக்கு சீரம் ஈஸியாக ஸ்கின்னுக்குள்ளே போய் நம்மளுக்கு ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ப்ளஸ் நம்மளுக்கு ஃபேஷியல் மூமெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஐஸ் வந்து பண்ணிட்டேன். ஸோ இதுவும் மேக் ஷூர் ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு தான் நிறைய பிம்பிள்ஸ் வரும். ஸோ இதுக்கான தனி கிளாத் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த டபிள்யூ மாதிரி இருக்குல்ல இதை வந்து எப்பயுமே வந்து இப்படி வச்சு நம்ம இப்படி இழுக்கக்கூடாது, இப்படி ஸ்லாண்டிங்கில் தான் பண்ணணும். ஸோ இந்த ஐப்ரோஸ்க்கு நான் இந்த வீடியோவில் பண்ணியிருப்பேன். இங்கே நான் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் பிடிச்சிட்டு ஸ்லோவாக இங்கே போயிட்டு இங்கே இந்த ஸ்ட்ரோக்கை நான் ஃபினிஷ் பண்ணுவேன். அதே மாதிரி 5 டைம்ஸ். ஸோ இந்த டபிள்யூன்றது இந்த ஐப்ரோஸ்க்கு வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த டபுள் சின் இந்த பார்ட்டில் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு நான் இந்த இடத்துல ஸ்கின்னை நல்லா நான் பிடிச்சிட்டு கொடுக்கும். ஸோ ரொம்ப 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 ஸ்லோவாக வந்து பண்ணுங்கள். ஸோ இதோட பர்பஸ் வந்து நான் இங்கே ஐப்ரோஸ்க்கும் இப்போதைக்கு பண்ணுறேன். அண்ட் இந்த டபுள் சின்னுக்கும் இங்கே ஒரு 5 ஸ்ட்ரோக்ஸு, இந்த சைடு ஒரு 5 ஸ்ட்ரோக்ஸு, இந்த ஐப்ரோஸ் இப்படி கொடுப்பேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேரலாக ஒரு லைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த கர்வாக இருக்குங்கள, ஸோ இதை எடுத்து ஈஸியாக கண்ணு கீழேருந்தே கொடுப்பேன். 2 5. இப்போ
நான் போட்டிருந்த அந்த சீரம்லாம் குயிக்காக ஸ்கின்னு கூட போயிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த சைடும் இதே மாதிரி 5 ஸ்ட்ரோக்ஸ். நீங்கள் எது வேணும்னா நீங்கள் உங்களுக்கு இந்த ஜேடி ரோலரே போதுமானதுனால் தனியாக ஜேடி ரோலர் வந்து இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். இது நான் பர்ச்சேஸ் பண்ணி இந்த வெப்சைட்டோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் அமேசானில் 300 400 வாங்கினா இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இப்படி தான் வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம வந்து இதை நீங்கள் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி தொடச்சிட்டு எடுத்து நீங்கள் பேக் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக இது பாக்ஸில் தான் வரும், அதில் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து ஷாம்பு வாட்டர் ஆர் சும்மா சோப் லைட்டாக வந்து தண்ணியில் போட்டுட்டு அது இது மாதிரி ரின்ஸ் பண்ணிவிட்டு கிளியராக தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ஸ்கின் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுறோம். ஸோ இது கொஞ்சம் நம்மளுக்கு பாக்டீரியாஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு திரும்பவும் இதனால் நம்மளுக்கு பிம்பிள்ஸும் வரும். ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த ஒரு நாளைக்கு ஒரு சிரம் யூஸ் பண்ணுவோம், நாளைக்கு மாய்ஸ்சரைசர் போட்டு யூஸ் பண்ணுவோம். அதனால டெய்லி யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் யூஸ் நல்லா தொடச்சிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பாக்ஸை ரீஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு இந்த ஸ்டோன் மட்டும் நான் கிட்டேயும் காமிக்கிறேன். ஸ்டோன் மட்டும் தான் மூவ் ஆகணும், ஸ்கின் மூவ் ஆகக்கூடாது. வெரி வெரி லைட் அண்ட் ப்ரெஷரோடு கொடுக்கணும். உங்களுக்கு சில பேருக்கு வந்து இதை வந்து சில்லுன்னு பண்ண பிடிக்குன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு கரெக்டாக 10 minutes இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுடுங்க. வச்சுட்டு எடுத்து அப்புறம் கொஞ்சம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், அதை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும், அதுவும் இந்த பஃபினஸ்க்கு. ஸோ இது மாதிரி தான் பண்ணணும். வரும் அது சேம் வந்து இங்கே தான். எஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் நம்ம சேனலில் திவ்யான்ற சப்ஸ்கிரைபர் வந்து இதை நான் வந்து ஒரு வ்ளாகில் காமிச்சிருந்து பார்த்து பிடிச்சிருந்து அவங்களும் ஆர்டர் பண்ணி இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்னி ப்ரோன் ஸ்கின் வந்து பார்த்து பண்ணுங்கள், மற்றபடி எல்லா ஸ்கின் டைப்பும் தாராளமாக அது பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்டோனுக்கு நம்ம மசாஜ் கொடுக்குறோம். அண்ட் பை தி வே இது எங்கேருந்து வந்துச்சுன்னா இது ஒரு சைனீஸ் அவங்க ஃபேஸ்க்கெலாம் இதை மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிறைய கொரியன்ஸ்லாம் கூட இதை யூஸ் பண்ணுவோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வேறு எதுவும் பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம ஸ்டோனை வச்சு மசாஜிங் கொடுக்குறோம், அவ்வளோதான். இதை விட நீங்கள் இன்னும் காஸ்ட்லியாக பார்த்தீங்கன்னா ரோஸ் குவார்ட்ஸ்ன்ற ஸ்டோனில் இருக்குது, அது இன்னும் கூலிங்காக இருக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஐ ஹோப் இன்றைக்கி இந்த வீடியோ இந்த ரோஸ் குவார்ட்ஸ்னால் என்ன, ஜேடி ரோல் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன், பெனிஃபிஷியல் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம க்ளீன் பண்ணணும், எப்படி ரீஸ்டோர் பண்ணணும், எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா பண்ணிட்டுக்கப்புறம் இதை நீங்கள் பாதி ரோல் பண்ணும்போதே உங்களுக்கு அப்படியே ஸ்லீப் தூக்கம் இழுத்துட்டு போயிடும். ஸோ இது நைட் பண்ணதே ஃபார் பெட்டர். நம்மளுக்கு என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் டிப்ரெஷன் இருந்தாலும் இதை மாதிரி ஒரு ஃபேஷியல் மூமெண்ட்டில் நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் ஸ்கின்னுக்கும் நல்லது, உங்கள் ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக கொடுங்க, நல்ல ஒரு தூக்கமும் வரும். நைட் பண்ணி பாருங்கள், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்து இருக்கிறதுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக வந்து இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் கிளாம் கேர்ள் தமிழ். மறக்காமல் வெளியே போகும்போது மாஸ்க் போட்டு போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.